இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் ஒரு சூப்பரான பிளேஸில் இருக்கேன். எல்லாரும் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். கோகோ ரீட்ரீட் ஃபார்ம் மணமையில் தான் இருக்கேன். ஆமாம், இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விஷயத்துக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்ததில் எங்களுக்கு ஒரு விஷயம் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக இவங்க வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த விஷயம் என்ன அண்ட் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ வரப்போகிற வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத பாருங்கள். பார்க்கவே செம்ம ஹாசமாக இருக்குல்ல. அப்படியே இது நைட் டைம், ஆக்சுவலி ஒரு 9 o'clock ஆயிடுச்சு. இந்த டைமே வந்து இதில் அப்படியே குதிச்சு இறங்கினும் போல இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூலில் தனியாக நாங்கள் மட்டும் இருக்கோங்க. ஆமாம், எஸ், நாங்கள் கேண்டில் லைட் டின்னருக்காக தான் வந்திருக்கோம். எஸ், கேண்டில் லைட் டின்னர் இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது அப்படின்றது எனக்கு இவ்வளோ நாளாக தெரியாது. ஸோ இன்றைக்கி அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார மாதிரியே நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுவும் ஸ்விம்மிங் பூல் ஓரத்தில். அஃப்கோர்ஸ் எல்லா பொண்ணுங்களுக்குமே இது வந்து நிச்சயமாக பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஓரத்தில் இந்த மாதிரி நிலா வெளிச்சத்தில் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான டின்னர் வந்து கோகோ ரிட்ரீட் ஃபார்ம் மடமையில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆக்சுவலி இது டூ லேட் அப்படின்னு கூட சொல்லலாம். யூஸ்வலாக வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரியெல்லாம் வர்றது தான் இன்னும் ரொமான்டிக்காக இருக்கும். இப்போ ஒரு குழந்தையோடு வர்றது லைட்டாக போராக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இட்ஸ் ஓகே. நமக்கு கிடைச்ச சான்ஸை நம்ம எப்போயா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இன்னைக்கு கோகோ ரீட்ரீட் ஃபார்மில் தான் நம்மளோட கேண்டில் லைட் டின்னர் வந்து இருக்க போகுது. 1499க்கு வந்து இங்கே உங்களுக்கு கேண்டில் லைட் டின்னர் அவைலபிளாக இருக்குது. இந்த டெக்கரேஷன்ஸோட அது மட்டும் கிடையாதுங்க, இங்கே சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டிஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட க்ளோஸ்ட் ஒன்ஸ் யாருக்காவது வந்து பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணணும், இல்லை ஃபேமிலியாக நீங்கள் அவுட்டிங் வந்து யாருக்காவது சர்ப்ரைஸாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கேண்டில் லைட் டின்னர்ஸ், டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ஓகே. ஃபுட் எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்து தானே சொல்ல முடியும். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். ஸோ எஸ், ஃபுட்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ பரோட்டா, பட்டர் சிக்கன், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், கர்ட் ரைஸ், ஃபிஷ் மஞ்சூரியன். ஸோ இத்தனை ஐட்டம்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இடத்துலலாம் நம்ம வந்து கேண்டில் லைட் டின்னர் சாப்பிடும்போது ஃபுட் நமக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அட்மாஸ்பியர், அந்த கிளைமேட், அந்த ஒரு டெக்கரேஷன்ஸ், இது எல்லாத்தையும் தான் நம்ம அதிகமாக என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் கூட எப்போயும் நமக்கு சோறு லைட்டாக வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த சாப்பாடும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பரோட்டா. எஸ், நல்லா பெருசாக மலபார் பரோட்டா மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்ட் சிக்கன் பட்டர் மசாலா. எஸ், அவசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நல்லா அந்த ஆரஞ்சு கலரில் இருக்குது. நிறைய கேஷ்யூ வந்து போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி நான் எடுத்த உடனே டப்புன்னு வாயில் வச்சுருவேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே டீசெண்டாக வைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம வந்திருக்குது கேண்டில் லைட் டின்னர். வாவ், செம்மையாக இருக்குங்க. ஆக்சுவலி நான் சொன்னல, கொஞ்சம் ஒரு ஃபியூ மூமெண்ட்ஸ் முன்னாடி தான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி இடத்துல வந்து ஃபுட்டை என்ஜாய் பண்ணக்கூடாது, அட்மாஸ்பியர், அந்த ரொமான்டிக் ஃபீலிங் இதை தான் என்ஜாய் பண்ணணும்னு. பட் என்னால் என்ஜாய் பண்ணாமல் இருக்கவே முடியல. செம்மையாக இருக்குங்க பட்டர் மசாலா. இது வரைக்கும் நான் சாப்பிட்ட சிக்கன் பட்டர் மசாலாவில் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இப்படி கை வைக்கும் போதே பிக்கிற மாதிரி அழகாக வெந்திருக்கு. சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. பாவம் என் புருஷன் வீடியோ மட்டும் எடுத்துகிட்ருக்காரு. அவருக்கு ஒரு வாய் குத்துறேன்.
சென்னையில் இருக்க எல்லாருக்குமே ஒரு சின்ன ஃபீலிங் இருக்கும், ப்ரைவசியே இல்லையாப்பா லவ்வர்ஸ்க்கு, எங்கேப்பா ப்ரைவசியாக இருக்க முடியுது அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. அந்த மாதிரி நினைக்கிற எல்லாருக்குமே நிச்சயமாக வந்து இந்த இடம் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் அப்படின்னு சொல்லுவேன். கோகோ ரீட்ரீட் ஃபார்ம் மணமையில் இருக்குங்க, அதாவது ஈசிஆர் மணமையில் இருக்குது. ஐ திங்க் தி பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று தனிமை, இங்கே வந்து நம்மளை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. சர்வ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுமே அடுத்த ஹெட்டில் தான் இருப்பாங்க, நம்மளை எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு காஸ்ட்டுக்கு இப்படி ஒரு கேண்டில் லைட் டின்னர் நிச்சயமாக சென்னையில் கிடைக்காதுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, பரோட்டாவும் சிக்கன் பட்டர் மசாலாவும் இன்னும் நான் கொடுத்தா சாப்பிட்டுட்டே தான் இருப்பேன். பட் அடுத்த டிஷ்ஷை நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் அடுத்து செலக்ட் பண்ணுற டிஷ் இந்த ஃபிஷ் மஞ்சூரியன். ஆக்சுவலி நான் கோபி மஞ்சூரியன் சாப்பிட்ருக்கேன், சிக்கன் மஞ்சூரியன் சாப்பிட்ருக்கேன். இது வரைக்கும் நான் ஃபிஷ் மஞ்சூரியன் சாப்பிட்டது கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் கேப்சிகம், விட்டமின் சி, குட் ஃபார் கொரோனா. இப்போ பாருங்கள், முன்னாடிலாம் விட்டமின் சி குட் ஃபார் ஹெல்த்து, குட் ஃபார் ஸ்கின் அப்படின்றதெல்லாம் தாண்டி குட் ஃபார் கொரோனான்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் செமி ட்ரையாக தான் இருக்குது. ஸோ பரோட்டா கூட வந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சில பேர் சாப்பிடுவாங்க. பட் எனக்கு கிரேவி தான் பிடிக்கும். ஆக்சுவலி எங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன இதுவே வந்துருச்சு, ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட்டே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஃபிஷ்ஷா அப்படின்ற ஒரு டவுட்டே வந்துருச்சு. பட் ரியலி இட்ஸ் அ ஃபிஷ். நம்பவே முடியல. ஏன்னா வந்து அவ்வளோ வந்து நல்ல ஃப்ளஷ் இருக்குது, இன்னொன்று அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஃபிஷ் வந்து மஞ்சூரியனில் இவ்வளோ சாஃப்டாக வந்து எனக்கு தெரியல, நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதில்லை. அடுத்து நான் சாப்பிட போகிறது ஃப்ரைட் ரைஸ். எஸ், ஆக்சுவலி 2 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் வந்து நிறையா ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும். ஒன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து ரெட் கலரில் இருக்கும். இங்கே வந்து ரெட் கலர் ஃப்ரைட் ரைஸ் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. சிக்கன் வந்து 65 மாதிரி பண்ணி கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஐ திங்க் இவங்களோட டொமேட்டோ சாஸ் வந்து இவங்களே மேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு ஹோம்லி ஃபீலிங் அதில் இருக்குது. யூஸ்வலாக சில எசன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது ஒரு மாதிரி ரொம்ப புளிப்பாக இருக்கும். தெரியும், நமக்கு சாப்பிடும்போதே தெரியும், அந்த கலர் ரொம்ப டார்க்காக இருக்கும். இந்த சாஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து ரொம்ப ரெட்டாக இருக்காது. ஏன்னா ரியல் டொமேட்டோ வந்து பீல் பண்ணி பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கவங்களுக்கு அது தெரியும். என் ஃப்ரெண்டோட அம்மா தான் எனக்கு வந்து டொமேட்டோ சாஸ் வந்து பண்ணுறதை சொல்லி கொடுத்தாங்க. சூப்பராக பண்ணுவாங்க. முஸ்லீம் வேறு, ரம்ஜானுக்கு எல்லா ரம்ஜானுக்கும் அவங்க வீட்டுக்கு போகும்போது பிரியாணி சாப்பிட்டு முடித்த உடனே இந்த சாஸ் தான் அவங்க பண்ணி தருவாங்க. அதில் என்ன தெரியுமா கொடுமை, கேண்டில் லைட் டின்னருக்குன்னு வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்க, நான் சாப்பிட, அதை பார்க்குற அந்த மனசு இருக்கேன், அது தாங்க கடவுள். அவருக்கு இதெல்லாம் இருக்குமோ என்னமோ, சைடில் வைக வர அடிச்சு நவுத்திட்டுருக்கா. கேண்டில் ஓகே, அப்போ அந்த வேலை முடிஞ்சுது. அடுத்தது என்னோடய ஆல் டைம் ஃபேவரட். மற்றதெல்லாம் உன் ஃபேவரட் இல்லையாடி, இப்படி வெளுத்து வாங்குறியே நீங்களாம் கேட்குறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் எனக்கு எப்போவுமே என் மனசில் ஒரு ஸ்பெஷல் இடம் இருக்குது அப்படின்னா அது மீனுக்கு தாங்க. என் கணவருக்கு கூட வந்து கொஞ்சம் மீனுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஃபிஷ்னால் அவ்வளோ பிடிக்கும். எல்லா டைப் ஆஃப் ஃபிஷ்ஷையும் வந்து சாப்பிடணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. ஸோ அப்படி ஒரு ஃபிஷ் வந்து, அதுவும் பெரிய ஃபிஷ் நல்லா வறுத்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இவன் என்ன மீனுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. பட் செம்மையாக இருக்கான் பார்க்குறதுக்கு. வெல்ட்ரி களை வச்சு கொடுத்துருக்காங்க. என்னதான் நம்ம வீட்டில் ஃபிஷ் சாப்பிட்டாலும் வெளியில் இந்த ஃபிஷ் சாப்பிடும்போது என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க, மாயை. இதுதான் மாயைன்றது. இந்த உலகம் ஒரு மாயைன்னு இதுக்கு தான் சொல்கிறது. இன்னமும் ஒரு மாயை சேர்க்குறாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்துடும். அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை வேறு சொல்ல மாட்டாங்க. எனக்கும் ரொம்ப நாளாக இப்படி ஒரு ஃபுல் மீனை, இவ்வளோ பெரிய மீனை டேபிள் ஃபுல்லாக வச்சு சாப்பிட்ணுன்னு ஆசை. கூடிய சீக்கிரம் அந்த ஆசையை நிறைவேறிடும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன மீனுன்னு தெரில. பாவம் எனக்காக உயிரெல்லாம் கொடுத்துருக்கு.
ஆனியன் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆனியன் தான் கொடுத்தாங்க. வந்த உடனே பசி தாங்க முடியாமல் சூழலில் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆனியன் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ ஃபைனலி நம்மளோட வயிறை நிறைய சாப்பிட்டோம் இல்லையா, ரெடி பண்ணுறதுக்காக கர்ட் ரைஸ். வாவ், எப்படி தான் இவங்களுக்கு மட்டும் இந்த கர்ட் ரைஸ்லாம் இப்படி வருதுன்னு தாங்க தெரியல. இத்தனைக்கும் கர்ட் ரைஸில் ஒரு பெரிய வேலைலாம் கிடையாது. ஆனாலும் அந்த டேஸ்ட்டை கொண்டு வர்றதுக்கு நம்ம படாத பட வேண்டியிருக்கு. ஊறுகாய், எண்ணெய் பிக்கல், மாங்காய். ஸோ பார்க்கும்போது கொஞ்சம் டிஷ் தானே இருக்குது, இது எங்கேருந்து பற்ற போகுது அப்படின்ற மாதிரி இருந்தது ஆக்சுவலி. பட் பாருங்கள், எல்லாத்துலேயுமே நாங்கள் பேலன்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா குவான்டிட்டி வைஸ் எல்லாமே நிறைய இருக்குது. இன்னொன்று கம்மியான வெரைட்டிஸ் கொடுத்துருந்தாலுமே அது எல்லாமே டேஸ்ட்டாக இருந்ததுனால எந்த டிஷ்ஷையுமே நம்ம சாப்பிடாம இக்னோர் பண்ணவே தோணலை. யூஸ்வலாக நம்ம நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய பஃபெட்டில் வந்து இத்தனை ஐட்டம் அத்தனை ஐட்டம்னு கொடுப்பாங்க. பட் அது எல்லாமே எந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. பட் இங்கே அவங்க கொடுத்தது லிமிட்டட் எடிஷன்ஸாக இருந்தாலுமே அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுனால தான் நாங்கள் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே சமயம் எங்களுக்கு போதுன்ற அளவுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் பேலன்ஸ் ஃபுட் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இத்தனைக்கும் நாங்கள் 2 பேரும் நல்லா சாப்பிட்றோங்க. ஃபைனலி அவங்க என்னடா இது டிசர்ட் எதுவுமே கொடுக்கலையே, ஸ்வீட் எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னு லைட்டாக மனசுக்குள்ளே வருத்தப்பட்டுட்டே இருந்தேன். வந்துருச்சு ஸ்வீட்டு, வந்துருச்சு ஐஸ்கிரீமு. சில பேரோட வாழ்நாள் கனவு கூட அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு பிடிச்சவங்க கூட உட்காந்துட்டு நம்ம வந்து டின்னரை ஷேர் பண்ணுறோம். நம்ம மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கோம். இன்னொன்று ரொம்ப சேஃபான ஒரு இடமும் கூட. அந்த இடத்துல நமக்கு பிடிச்சமான ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு டெசர்ட் சாப்பிட்ற ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் நிச்சயமாக உங்களோட லவ்ட் ஒன்ஸோடு வந்து இந்த கேண்டில் லைட் டின்னர் இந்த மாதிரி நீங்கள் புக் பண்ணி நிச்சயமாக சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1499க்கு கோகோ ரிட்ரீட் ஃபார்ம் மனமே. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட புக்கிங் லிங்க்கும் காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கே வேணாலும் கேண்டில் லைட் டின்னர் கேட்டு பாருங்கள். மினிமம் வந்து ஒரு 253 அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் கேண்டில் லைட் டின்னர் அப்படின்னு சொல்லி போகும்போது ஸ்டார் ஹோட்டல்ஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே காஸ்ட்டே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். பார்க்லலாம் பார்த்தீங்கன்னா 5000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். பட் ஒரு 1499க்கு இந்த மாதிரி ஒரு கேண்டில் லைட் டின்னர் நம்மளோட சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு இந்த கேண்டில் லைட் டின்னர் தி மோஸ்ட் மெமரபிள் டே இன் மை லைஃப் அப்படின்னு சொல்வேன். இதுக்கு முன்னாடி நான் கேண்டில் லைட் டின்னர் போயிருந்தாலுமே இந்த கேண்டில் லைட் டின்னர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லுவேன். வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில் இதை விட. ஸோ அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்க்கு வந்து நான் கடவுளுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். அண்ட் நிச்சயமாக நீங்களும் இதை என்ஜாய் பண்ண முடியும், உங்களுக்கும் இது நிச்சயமாக அமையும். ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட லவ்டு ஒன்ஸை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு நிச்சயமாக வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். கேரளாவுக்கு போனப்போ vlogலாம் கூட பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது கூட நீங்கள் நிச்சயமாக பார்க்கணும். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி RJ_Archana. ஸோ நிச்சயமாக இன்ஸ்டாலையும் வந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த பியூட்டிஃபுல் நைட்டில் உங்ககிட்ட இருந்து நான் டாடா பாபாய் சொல்லிக்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். Until then, this is me Archana signing off saying take care and bye bye. செம்மையாக இருக்குங்க உண்மையிலே. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுங்கள்.